ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பொதுவாக மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் நான் என்னோடய குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் தருவேன், என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்கில் போடுறேன். இந்த வீடியோட எண்டிங்கில் என்னோடய குழந்தைக்கு நான் எப்படி ஃபுல் ட்ரெஸ் பண்ணி விடுவேன் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சளி பிடிக்குமா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பொதுவாக ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாத்துக்குடி, கமலா, ஆரஞ்சு, கொழிஞ்சி பழம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திராட்சை பழமும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாகவே கொய்யாப்பழம், அப்புறம் சீத்தாப்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் தர்பூசணி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு என்னோடய டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, வாழைப்பழம் கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், மாதுளம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். இந்த வாழைப்பழம், ஆப்பிள் இது எல்லாமே நீங்கள் நல்லா வேக வச்சோ மசிச்சோ பியூரி செஞ்சு கொடுக்கலாம். மாதுளை வெளியில் இருக்க தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க மணியை மட்டும் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எந்த தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு சில்வர் வடிகட்டி இருக்கு இல்லையா, அதில் வடிகட்டிட்டிங்கன்னா ஒரு 4 சங்கடை ஜூஸ் நிற்கும். அதில் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு குடிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு ப்ளட்டு நல்லா ஊறும். ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு கலர் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு மாதுளம் ஜூஸ் நல்லா போட்டு கொடுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 2, குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஃபுட்டுமே கொடுக்காதீங்க. பொதுவாகவே நம்மளும் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு சில்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெளியவே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறதே எடுத்து கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு வரும். டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஆயில் ஃபுட்ஸ் ரொம்ப குறைச்சிக்கோங்க. நார்மலாக எண்ணெய் ரொம்ப குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெய், வெண்ணெய் இதெல்லாம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சளி ஏற்கனவே இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற அம்மாக்களும் இந்த ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 4 என்னென்னா, குழந்தைங்களுக்கு பீட்ரூட், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ப்ரோக்கோலி இது எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லாமே கொடுங்க. பியூரி செஞ்சு கொடுங்க. பருப்பில் வேக வச்சு நல்லா மிக்சியில் போட்டு சாதத்தோடு போட்டு அடித்து கொடுங்க. இதெல்லாம் சளி பிடிக்காது. இதெல்லாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீர் காய்கறிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருக்கும், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு சில தாய்மார்களுக்கும் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபீட் பண்ணுறவங்க அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது மழை காலம் குளிர்காலத்துக்கு மட்டும்தான். டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, கம்பு நேச்சுரலாகவே வேணாம், அப்படி ரொம்ப குளிர்ச்சி சளி பிடிக்கும் சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் ராகி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மற்ற டைமில் நீங்கள் ராகி கொடுக்குறப்போ ராகி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஊற்றி வைக்கிறப்ப தண்ணியில் ஆற வைக்காமல் நார்மலாக காற்றுல விட்டுருங்க. கொஞ்சம் ஹீட் குறைஞ்சிடும். குறைஞ்சப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி ஊட்டி விட்டிங்கன்னா சில்லுன்னு ஆகிறதுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுட்டு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு. இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி முறையில் கொடுத்தா ராகி கண்டிப்பாக சளி பிடிக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த ஃபுட்டு இருந்தாலுமே சூப் கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு குளிர்காலத்தில் கொஞ்சம் சூடாக வெதுன்னு ஊட்டி விடுங்க. நீங்கள் எடுத்து ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணுறப்பே கொஞ்சம் சூடாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊட்டி முடிக்கிறப்ப கொஞ்சம் ஹீட்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டில் பால் ஆற்றிட்டு நீங்கள் ஒரு சங்கடை கொடுத்துட்டு மீதி பார்த்திங்கனாலே ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அந்த மாதிரி கொடுக்காதீங்க, டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வெதுப்பாக இருக்கிறதுக்கு அப்பப்போ பாசி பருப்பு இல்லைன்னா பருப்பு தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். புளி சேர்த்தாத ரசம் இருக்குல்ல, அது மேலட்டாக கொஞ்சம் எடுத்து சூடாக சாதத்தில் அடித்து ஊட்டி விடலாம். காய்கறி சூப் வச்சு கொடுக்கலாம். அப்புறமா ப்ரௌன் ரைஸ் சேர்த்திக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2 சங்கடை குடிப்பூட்டி விட்டால் அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கதன்னு நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்புறமா ப்ரௌன் ரைஸ் கொடுக்கலாம், ஓட்ஸ் கொடுக்கலாம், பார்லி, கோதுமை இதில் இருக்க எல்லா ஃபுட்ஸுமே குளிர்காலத்தில் தாராளமாக சேர்த்திக்கோங்க. குழந்தைங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 7 என்னென்னா, குழந்தைங்களுக்கு சாதாரணமாகவே பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு பருப்பே நம்ம எடுத்து ஊட்டி விடுறோம் அப்படின்னா பூண்டு, ஒரு 2 மிளகு,
ஒரு மிளகு 2 சீரகம் இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்த்திக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிடும். இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க தாய்மார்களும் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷனோ, சளி பிடிச்சாலோ, காய்ச்சல் இருந்தாலோ, ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, ஃபீவர் இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கிறதுனால இது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு சரியாக போயிடும். இது வந்து இயற்கையான ரெமெடி மாதிரி. நீங்கள் ஒரு பால் வந்து குழந்தைக்கு ஆற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசி ஒரு சங்கடம் மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் பொடி சேர்த்துட்டு குடிப்பாட்டி விட்டிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி இனிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். முக்கியமாக வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்கள் வந்து புளிப்பு இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பார்த்தாலே சாப்பிடணும் போல் நிறைய இருக்கும். வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன தான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பார், ஸ்வீட் எடுக்கிறேன்னா சொல்லிட்டு. இல்லைன்னா ஆஃபீஸ் கிளம்புறப்ப எடுத்து மறைச்சி வச்சுட்டு போயிடுவார். ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி நல்லா நம்ம ஃபீட் பண்ணுற அம்மாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு வின்டர் டைமில் வந்துட்டு மோஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன காரணம்னா நிறைய வந்து தண்ணி குடிப்பாட்டி விடாதது தான் காரணம். ஏன்னா அப்போ வந்து பனிக்காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணாது. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீட் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல மிதமான சூட்டோடு இருக்க தண்ணி, வார்ம் வாட்டர் நிறைய குடிக்க அவங்க உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாது, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். மோஷன் போகிறப்ப நல்லா ஃப்ரீயாக போவாங்க, டைஜஷன் வந்து ஈஸியாக ஆகும். அவங்களோட ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஃபேன் காற்று, ஏசி இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபேஸ் கிட்ட வைக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபேனோ ஏசியோ வந்து ஹை ஸ்பீடில் இருந்தால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் அவங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஓகேவாக இருக்கும். ஒரு 11 o'clock 12 o'clock மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு ஃபேஸ்க்கு டைரெக்டாக அடிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் படுக்க வைக்கிறப்போ ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ண மாதிரி படுக்க வைங்க. குழந்தைங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் தாண்டி மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பசு நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் வந்து எடுத்து மூக்குக்கு மேலேயும் மூக்குக்குள்ளேயும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு நல்லா ரிலீஃபாக நல்லா மூச்சு விட்டு நல்லா தூங்குவாங்க. முக்கியமாக வந்து காரில் வந்து ஏசி இருக்கு இல்லையா, அந்த ஏசி கிட்ட குழந்தைங்க ஃபேஸை வைக்கவே வைக்காதீங்க. அதில் நிறைய டஸ்ட் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 11, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் நிறைய வரலாம். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பனி வெடிப்பு வரும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தடவி விடலாம். இல்லைன்னா வந்து கத்தாழை இருக்கு இல்லையா, அது வந்து தடவி விடலாம். அது இல்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய மாய்ஸ்சரைசரோ இல்லை ஆலிவேரா லோஷன் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் தடவி விடலாம். இல்லைன்னா சந்தனம் கூட தடவி விடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஸ்கின்னை விட பேபிஸ்க்கு இருக்க ஸ்கின் வந்து 3 times வந்து ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருக்கும். அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கேர் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து வெயிலே இல்லை அப்படிங்கிறப்போ அப்பப்போ எப்போயாவது வெயில் வரப்போயாவது கொஞ்சம் நேரமாவது வெயில் காமிக்கணும். மார்னிங் வந்து 8 o'clock இருக்க வெயிலில் கண்டிப்பாக காட்டுங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து 5 to 6 இருக்க சன்லைட்டில் வந்து காட்டுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வேர்க்குரு மாதிரியோ இல்லை தடிப்பாக எதாக இருந்தால் கூட சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உடம்புல லேசாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபுல் பாடியிலையும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே நீங்கள் குளிக்க வச்சுடுங்க. அதெல்லாம் பட்டாட்ட ஆறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 12, குழந்தைங்களுக்கு வந்துட்டு எது கொடுத்தாலும் அது குளிர்காலத்தில் நிறைய இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு சுத்தமாக கொடுங்க. ஃபீடிங் பாட்டில், நிப்பிள், கப்புங்க எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து என்னோட 15 மாத குழந்தை. நான் வந்து பொதுவாக குளிர்காலம் மழை காலம் அப்படின்னா டயப்பர் யூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் எப்பயுமே டயப்பர் போட மாட்டேன் பேபிக்கு.
இந்த குளிர்காலத்தில் மட்டும் ஏன்னா அங்கங்கே வந்து யூரின் போயிடுவாங்க, அது தெரியாது, அதிலே வழுக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால டயப்பர் போட்டுடுறது, ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் கவர் பண்ணிவிட்டு பேண்ட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுடுவேன். என்னோடய அம்மா வந்துட்டு இப்போ அவங்களோட பேரனுக்கு வந்துட்டு தலைக்கு ஸ்கார்ஃப் போடுறாங்க. சில்லுன்னு காற்று வந்தாலோ இல்லை நம்ம வெளியே காரில் பைக்கில் எங்கேயோ போகிறப்போ அவங்க காதுக்கு வந்து 2 காதையும் அடித்த மாதிரி ஸ்கார்ஃப் போட்டு விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காது 2மே கவர் ஆகியிருந்தாலே வந்துட்டு நமக்கு வந்து சளி பிடிக்கிறது சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டி வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ சளி வரும், 2வது நாள் காய்ச்சல் வந்துடும், வெயிட் இழைச்சிட்ட மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க டிப்ஸும் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள மாதிரி நிறைய அம்மாக்களுக்கு குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன்